நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா பொங்கல் கொண்டாட்டம். உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம் புதிய நிலத்தோட விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. நம்ம கார்ட்டூன் சேனல்ல இந்த பொங்கல் கொண்டாட்டம் எபிசோட்ஸ் தனியா பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். இதுவரை எபிசோட்ஸ் எதனா மிஸ் பண்ணீங்கன்னா அதில் போய் பாருங்க. மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. யார பாட்டி தம்பி சொன்னா அவளை சொன்னா தள்ளிட்டு போய் என்ன சொல்லிக்கிறா? பீஸ்னா தம்பி பீஸ் தாண்டி சொல்லுவா. திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்க தம்பி பீஸ்ங்கற. யாரடி அடிக்கிறா? என்ன அடிக்கிறியா? இருட்டி உனக்கு தரேன். என்ன அடிச்சா? எப்படி எஸ்கேப் ஆன பாத்தீங்கல்ல? வந்த விட மாட்டடி. டாடி வாங்கடி. ஏய் என்ன அடிச்சா? வாடி. என்னடி ஒண்ணே அடிச்சா? அவள கண்டு அடிச்சு வந்தா. எஸ்கேப் ஆயிட்டு சிக்கா பாரு. அவள போடு. வாடி. ஏய் என்ன கை வச்சிருக்கீங்க? இப்ப பக்கறடி பாருடி. யார்கிட்ட? வாங்கடி. ஏடி. ரகு. பெரியமா சொல்லுங்க பெரியமா. அது ஒன்றும் இல்லை, உன் மாமியார் வீட்டில இருந்து வராங்களாண்டா. என்னது மாமியாரா? ஏய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐயோ இல்லை பெரியமா, அது புதுசாக இருக்கா கேட்குறதுக்கு, அதனால் கொஞ்சம் இதாகிட்டேன். எப்போ வராங்களா பெரியமா? இப்போ வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியா? அது மட்டும் வீட்டில் மீதெல்லாம் செஞ்சாச்சு. கொஞ்சம் சிக்கன் 65 செஞ்சு கொடுத்துடலாம் உங்களுக்கு. சரி பெரியமா. ஏன் என்ன விசேஷம் இங்கே வராங்க? டேய் பொங்கல் சீர் கொடுக்க வருவாங்கடா. ஓ அப்படியா, சரி சரி ஓகே பெரியமா, நான் போய் எடுத்து வந்துடுறேன். ம். ஓஹோ சீர் கொடுக்க வர்றாங்களா? சீரு வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன். பெரியமா அம்மா கிட்ட விடு விடு, நான் பேசிக்கிறேன். ம் மீனாட்சி என்ன கொஞ்சம் திரும்பி தான் பேசுமா? திரும்பிட்டேன், சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு சம்மந்தி வீடு வராங்க. என்னது சம்மந்தி வீடா? ஓ உங்க பையனுக்கு கல்யாணக்குன்னு எதை பண்ணிட்டீங்களா சொல்லாம? சம்மந்தி வந்துட்டாங்களா உங்களுக்கு? என்ன மீனாட்சி இப்படி பேசுற? ஓ சம்மந்தி தான் வராங்க. அது ஏன் சம்மந்தியா? மூடுங்க முதல்ல. என்ன மீனாட்சி இன்னும் கோபத்தோட இருக்கியா? பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப கோபத்தோட இருக்கியான்னு கேக்குறீங்களா? போயிடுங்க, உங்க மேல இருக்க மரியாதையும் போயிடும். நான் ஒன்றும் செய்யலையே, நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல. நீங்க தான் தப்பு பண்ணீங்க. ஓஹோஹோஹோ நாங்க தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படித்தானே? சரி சரி, நாங்க தப்பு பண்ணிக்கிதான் இருக்கட்டும். நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க, கிளம்புங்க முதல்ல. வந்துட்டா பேசுறதுக்கு. வயசுக்கு மரியாதை கொடுத்தா ஓவரா ஆடுறது. சம்மந்தி வாங்க அலமேலு, எப்படி இருக்கீங்க? பாப்பாப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நல்லா இருக்கேங்க சம்மந்தி. இங்க வந்து உட்காருங்க. சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? நிம்மதியா ஒரு இடத்த வீட்டில் உட்கார முடியுதா? ரோட்ல தெரியறதெல்லாம் வருதுங்க. அலமேலு அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, இன்னும் கோவம் போகல, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி, நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கல. எங்க மாப்பிள்ள அனு இன்னும் உள்ள இருக்கா. உங்க மாப்பிள்ள உங்களுக்காக சிக்கன் எடுக்க போயிருக்கா. ஓ சரிங்க. ஐயோ என் பையனை மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொந்த கொண்டாடுறாளே. வாங்க வந்து உட்காருங்க. இருக்கட்டும் சம்மந்தி, அனுவை கூப்பிடுங்க. அனு அனு அனு. எப்படிமா இருக்க? என்னை வந்து பார்க்க கூட இல்லைல்ல, என்னை மறந்துட்டியா? ரொம்ப கஷ்டமா இருக்குமா உங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறது. ஏன்டி அழுகுற? அப்படிலாம் இருக்கக்கூடாது. கண்ணத்தோட அக்கா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்கக்கா, உன்னையும் தான் மிஸ் பண்றேன். அனு இங்க பாரு, அழக்கூடாது, கண்ணத்தோட முதல்ல. சரிம்மா. தேவி எங்கம்மா? அவ பொங்கலுக்கு போட்டி நடத்துறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த விழா மேடையில இருக்கு, ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியாம்மா? எங்களை இன்வைட் பண்ணவே இல்லை. அது என்னடி, நம்ம ஊருக்குள்ள நடக்கிறது தானே, வாங்க வந்துட்டு போங்க. சரி சரிம்மா, கண்டிப்பா நாங்க வரோம். கவாசி போட்டி முடிஞ்சிருச்சு. ஓ அப்படியா, சரிம்மா. உங்களுக்கு பொங்கச்சீரை எடுத்துட்டு வரலான்னு எடுத்துட்டு வந்தேன்டி. அப்படியாம்மா? ஆமா பொங்கச்சேரி எடுத்துட்டு வராங்க. நல்லா பணக்கார வீடு இல்ல, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். பொங்கச்சீரு யார்கிட்ட கடன் வாங்கி எடுத்துட்டு வந்திருக்காங்களோ. அம்மா உங்களுக்கு என்ன கோவம் போல? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் எதுவும் நினச்சிக்கல. ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் ஆனா தலை பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. பொண்ணு வீட்டில் எதுவுமே எடுத்துட்டு வராம ஒரு கட்டப்பையில எடுத்துட்டு வராளுங்களே, என்னால் தாங்க முடியல. நீ சோகமாவாத, அவங்க அப்படித்தான். சொல்றதும் ரைட்டு தாண்டி. தலை பொங்கல் அதுவுமா நம்ம வீட்டில் கூப்பிட்டு விருந்து வைக்கிறோம், எதுவுமே பண்ற நிலைமையில பெல்லி. நாங்களே மாமா வீட்டில் தானே இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன்னால முடிஞ்சதை கொடுக்குறல, கொடு.
இருடி மாப்பிள்ளை வரட்டும். ஆமா, அப்படியே மாப்பிள்ளை வந்தா கையிலையும் காதுலையும் போட்டு விடுங்க. இங்க பாரு, மினுமினுக்கிறதுக்கு வந்துருச்சுங்க கட்டப்பைய தூக்கிக்கிட்டு. மீனாட்சி சும்மா இரு, வாய அடைக்கிறதுல இருங்க. திருந்தவே மாட்டேன் நீ. பரவாயில்ல சம்மந்தி, நான் ஒன்றும் தப்பான எடுத்துக்கல. உனி அதை எடுத்து வை. சரிம்மா. ஆச்சி சம்மந்தி வந்து வாங்கிக்கோங்க. நீங்க பரவாயில்ல, அணுக்கிட்ட கொடுங்க. சரிங்க. ஓகேம்மா. அங்கத்தை வச்சிருங்க. இந்த உனக்கு, மாப்பிள்ளைக்கு, மாப்பிள்ளையோட அம்மா, அப்புறம் மாப்பிள்ளையோட பெரியம்மா எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கோம். எங்களுக்குலாம் எதுக்கு அலமையிலும் பரவாயில்ல. இல்லை, தலை பொங்கல் எங்களால் வீட்டில் தான் கூப்பிட்டு செய்ய முடியல, அதனால் எங்களால் முடிஞ்சது செய்கிறோம். ஆமா, பொங்கலுக்கு ஆஃபரில் ரோட்டு கடையில் 200 அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, அதை தான் வாங்கிட்டு வந்திருப்பா எங்கேயாவது. இல்லை சம்மந்தி, நல்லா பெரிய கடையில் தான் பார்த்து வாங்கிட்டு வந்தோம். வேலைக்கு போயிட்டு 5 நாள் வேலைக்கு போயிட்டு சேர்த்த காசில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா தான் இருக்கும், பாருங்க நீங்கள் வேணா. ஏன் ரேஞ்சுக்கலாம் அதெல்லாம் நான் தொட மாட்டேன். விடுங்க அலமையில, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிட்டின்னு அப்போ நான் வரேன். அலமையிலு ஏன் அதுக்குள்ளே போகிறீங்க? வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. இல்லைங்க, வயிறும் மனசும் ரொம்ப நிறைஞ்சிருச்சு, வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தோம். என்ன மன்னிச்சிருமா. ஏய், நீ என்னடி பண்ணுவ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வரோம் தான், நாங்கள் வரோம். ஒழுங்காக பார்த்துருக்கணும் சரியா? ஒழுங்காக சாப்பிடணும். சரிம்மா. மாப்பிள்ளை கூட்டிகிட்டு நாளைக்கு வாங்க. சரிம்மா. தேவியை கேட்டேன்னு சொல்லு. நீ ஒழுங்காக படி. சரிக்கா, நீ பார்த்து இரு. வரோம் சம்மந்தி, வரோம். மீனாட்சி சம்மந்தி வரோம். யார் இங்கே கூப்பிட்டா? கூப்பிடாம வந்துட்டு வரோம்மா, வரோம். போய் தொலைங்க. சரிம்மா. படி போகலாம். அத்தை, நான் அப்புறமே வந்து எடுத்துக்கிறேன். இல்லைம்மா. ஏய் திரும்படி. என்ன இப்போ உனக்கு சந்தோஷமா? வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி மனசை கஷ்டப்படுத்தி அனுப்புறியே, உனக்கெல்லாம் நல்ல காலம் வருமா? பாருங்க, இங்கே உட்காந்து சாபம் விட்டுட்டு இருக்காதீங்க. ஆமா ஏண்டி நான் விடுறேன்? நீ செய்யறதுலே உனக்கு பாவம் எல்லாம் வந்து சேரும். ஒழுங்கா பேசுங்க. முதல்ல ஒழுங்கா பேச கற்றுக்கோ. எல்லாருக்குமே நிலமை இப்படியே இருந்திருக்காது. யாராக இருந்தாலும் மேலே வந்தவங்க கீழே போவாங்க, கீழே இருக்கவங்க மேலே வருவாங்க. அதனால் எப்பயுமே யார்கிட்டையும் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசணும். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் கிளம்புங்க. திருந்தாத ஜென்மம், இதைக்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் திருந்தினாதான் உண்டு. ஆமாம், போடி. இப்படி என்ன எடுத்துகிட்டு வாழ்ந்துருக்காளுங்க? பழம், பூ, தேங்காய், ட்ரெஸ்ஸு. சீராமா சீரு, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. சீக்கிரமா இவளை வீட்டை விட்டு துரத்தி நம்ம பையனுக்கு புது கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் சரிப்பட்டு வரும். இதை இப்படியே விடக்கூடாது. அம்மா, எனக்கு ஆசை எடுத்துகிட்டு வந்ததை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கம்மா. நல்ல வேலை நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் இருக்கும்போது இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த காலத்தில் பணத்துக்கு தான் மதிப்பு போலம்மா. திடீர்னு நம்ம நிலமை இப்படி இறங்கி வந்ததோ எல்லாரும் எப்படி ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கல்ல. அப்பா, எங்கப்பா இருக்கீங்க? சீக்கிரமாக இந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நீங்கள் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. சீக்கிரம் வந்துருங்கப்பா. அம்மா அப்பா கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாதுப்பா. தங்கச்சிங்களும் பாவம். சீக்கிரம் வாங்கப்பா. கண்டிப்பாக இந்த நிலைமை மாறும். அப்போ இருக்கு இவங்களுக்கு. எடுத்து வைப்போம். மைக் டெஸ்டிங் 1 2 3. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுவோ போக்கர்த்த பயலுவோ. இவ்வூரில் இருக்கும் வயதானவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. என்னதே வயசானவங்களுக்கு ஏதோ அரிய வாய்ப்புங்கிறான்? ஒன்றும் புரியலையே, என்னன்னு கேட்போம். இன்று மாமியார் மற்றும் மருமகளுக்கு இடையே கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற உள்ளதால் விருப்பமுள்ள மாமியார் மருமகள் வருமாறு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒருபுறம் மருமகள்களும் ஒருபுறம் மாமியார்களும் இப்போட்டியில் அணிகளாக செயல்படலாம் என விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சரியா போச்சு. இப்போதான் ஒரு போட்டி வச்சானுவோ, அதுலேயே நாங்கள் அடிச்சுக்கிட்டு கிடந்தோம். இதில் வேற இன்னொரு தடவை அணியாக திரண்டு மாமியார் மருமகள்னு தனியாக எங்கே சேர போகிறோம்? போங்கய்யா நீங்கள் வேற. சப்பாடி வய வரட்டும், அவனுக்கு இருக்கு. முக்கியமான குறிப்பு,
இப்போட்டிக்கான பரிசு பொருள் குக்கர் தலா ஒரு நபருக்கு வழங்கப்படும். இப்படிக்கு மச்சக்கனி பாய்ஸ் விழா குழுவினர். அடியாத்தி குக்கர் தரணும்லாம்லே. குக்கர்னா நல்லா தான் இருக்கும். சரி, அவளுக்கிட்ட போயிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி குக்கர் தராங்கன்னு சொன்னாலே வந்துடுவாளுவோ. தனியாக பரிசு எதுவும் சொல்லாமல் இருந்தால் தான் வராமல் இருப்பாளுவோ. நம்ம ட்ரை பண்ணுவோம். நமக்கு எங்கே போகணுன்னு ஒட்ட தெரியுது. இந்த வாய்ஸ் மெசேஜை போட்டு விடணும். அது என் பேராண்டி ஃபோனில் வச்சு ஐத்தனா தான் தெரியும் நான் பேசும்போது. கூப்பிடுவோம். இதெல்லாம் வேண்டாச்சு. தாட்டியா நான் தாட்டி. ஐயா ஏடி மறுபடியும் என்ன சண்டை போடலாம் தெம்பு இல்லை. போடாதவா அடி வாங்காத அடி வாங்கிவிட்டாண்டி. சும்மா ஏற்கடி. இது வேற நம்மளாம் பிரின்ஸுட்டியே. அப்பப்போ சண்டை போட்டுக்குவோம். சண்டை வந்தால் தான் பிரின்ஸு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ரேடியோவில் ஏதோ சொன்னாங்களே காதில் வாங்கினியா? சரி பட்டி, நீ கூட ஏதோ கோவத்தில் இருக்கேன்னு நினச்சேன். இல்லாட்டி ஆமாட்டி, மாமியார் மருமகளுக்கு தனியாக அந்த கை வைக்கிற போட்டி வச்சிருக்காளுவலாம். வா போகலாமா? அதுக்கு சொல்ல தாண்டி வந்தேன் உனக்கு. வாடி, அந்த இவளை வேற கூப்பிடணும். அக்காயை மட்டும் கூப்பிட்டா போதும். அக்காயை தானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவளாவ நீயே கூப்பிட்டா வரத்தான் போகிறான். அதான் சொன்னல, பிறனத்துக்குள்ளே என்னடி இருக்கு. சரி மட்டி, போகிறோம். ஆளுக்கு ஒரு குக்கரை தூக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமணநாள் வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.